உள்ள கூட்டிட்டு போயாச்சு. காட்டுல கூட்டிட்டு போய் பெரிய ஒரு யாகம் வைக்கிற இடம், அங்க அந்த வெக்கையான இடம் எல்லாம் வருது. ஒரு வெம்மையான இடம், ஒரு பாலவனம் ஒன்று தெரிஞ்சுது. அப்பொழுது ராமன் கேட்கிறான், சுவாமி என்னது இந்த பாலைவனம் எப்படி இப்படி இருக்குது? ஏற்கனவே மரங்கள் நிக்கிறது தெரியுது, ஆனா ஒரே வெளியா தெரியுது, பொட்ட வழியா. இதுல முன்னொரு காரியம் நடந்தது. என்னது? மன்மதன் காமத வனம் என்று இதுக்கு பேரு. காமத வனம்? ஓ, ஆனா மரம் இல்ல. மரம் இல்ல. முந்தி இங்கதான் மன்மதன் எரிஞ்சு விழுந்த இடம். ஓஹோ. ஓ, அது என்ன கதை? அது என்னது? அப்பொழுது அங்கிருந்து அந்த கதையை சொல்ல வலிக்கிறார். ஓஹோ. முன்னொரு காலத்துல தேவர்கள் எல்லாம் சூராதி அவனர்களால துன்பப்பட்டு எல்லாரும் ஓடி வந்து எம்பெருமானை வேண்ட, எம்பெருமான் என்ன செய்தாரு? குமரன் பிறப்பான் குறை தீரும் என்று சொல்லிட்டு தியானத்துல தனிச்சு இருந்திருக்கிறார். அந்த நேரம் மன்மதனை அனுப்பி இருக்கிறாங்க. மன்மதனை கேட்டா, மன்மதா என்னது? யார்கிட்டயாவது வேலை வாங்கணும்டா புழுகி தள்ளுவாங்க கண்டியோ? ஓ, அது ஒரு பழக்கம் இருக்கு. அது குறிஞ்சியா நின்றா தான் அந்த இடம் ஒரு சிறப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏதோ வேலை வாங்க போறாங்களன்ட்டு. ஓ, நீங்கள் வந்த அப்புறம் இந்த சாமிகள் எல்லாம் பின்னுக்கு அந்த வெல்வெட்டில மினுங்கன்னு இருக்குன்னு மினுங்குது. இது மினுங்க இல்லையே, மினுங்கட்டும். அது மாதிரி ஒவ்வொரு வேலை கொடுக்கல ஐயோ பின்னுக்கு ஒரு அது மாதிரி இங்க மன்மதனுக்கு கீ கொடுக்குறாங்க. மன்மதா என்னது? அழகன் நீதான். மன்மதன் கைய கட்டிட்டான், ஏதோ பொறுத்தாளுகள் கொடுக்க போறாங்க. ஆரை பார்த்தாலும் ஆம்பளையில ஆரை பார்த்தாலும் மன்மத குஞ்சன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. மன்மத குஞ்சன்னா சந்தோஷம் கண்டி. மன்மதன்டா அவ்வளவு வடிவம் அழகான. அதுக்கு நீ உண்டு பொண்டாட்டி ரதி என்றா மன்மதனும் ரதியும் ஒன்று சொன்னால் அப்பா எல்லா பொண்டுகளுக்கும் மாத்திரமா தான் கிடக்குது, பொறாமையா கிடக்கு. ஆம்பளைகளுக்கும் உன்னை கண்டா பொறாம தான், எல்லா தேவர்களுக்கும். அப்படி ஒரு வடிவான குடும்பம் அப்பா அமைஞ்சு போச்சு. சரி, அதை விடு. நீ இந்த ஆசையை உண்டாக்குறதுல பெரிய கெட்டிக்காரனாம். குருவியிலிருந்து மைனாவிலிருந்து ஓனான்லேருந்து எறும்பிலிருந்து எல்லாத்துக்கும் ஆசை கிளப்பி விட்டுறது நீ தான். சரி, அது கிளப்பிடு. சரி, பிரம்மதேவரும் சரஸ்வதியும் ஒருத்தர் பார்த்து விரும்புறதுக்கு காரணமா இருந்தாலும் நீதான். அவர் தான். உடனே கொஞ்சம் மன்மதன் நிமிந்துட்டார். என்னது? சில பேர் கேஷ் ஏற்றி ஒரு ரெண்டு சொல்லுவேணும். இப்போ பிரம்மா கொஞ்சம் 4 தலையோட கேஷ் ஏறிட்டுது. லட்சுமியையும் விஷ்ணுவையும் சேர்த்து வச்சதாரு மன்மதன் நீதான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒளிம்பிட்டார் மன்மதன். சரி, இப்ப என்ன செய்யணும்? உன்னால முடியாது. யார் யாருக்கு ஆசை? உனக்கு பேரு என்ன? மதன், மனமதன். மனதிலே நினைத்த உடனே ஆசையை தூண்டுறவன். யாரே மனசுல நினைச்சிட்டியலோ கீய கொடுத்து விட்டுருவான். அவனுக்கு தான் பேல். அதனால தயவு செய்தாரே நினைச்சிடாதீங்க. அதுதான் மன்மதன். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, காமன். காமத்தை கொடுக்கிறவன் காமன். அவன் எல்லாருக்கும் கொமன். எங்கேயும் பாய்வான். குருவிட்டம் போவான், மைனாட்டையும் போவான், எலிகிட்டையும் போவான், நாயிட்டையும் போவான், மனிதனிட்டையும் போவான். கொமன். அந்த மன்மதன் வந்து நிற்கிறான். அவனை தேவர்கள்லாம் சேர்ந்து புழுகடிக்கிறாங்க, கொலை அடிக்கிறாங்க. ஏத்திட்டார், ஏறிட்டார் பப்பாவில். இப்ப என்ன செய்ய வேணும் கேட்டார். என்ன செய்யணும்? ஒன்றுமில்ல, சிவன் பார்வதியும் தனியா இருக்கணும். ஒரு சேர்த்து விடன். அங்க ஏறினவர் சொல்றன்னு சரக்குகளை வந்துட்டார். இல்லை, வேற யாருக்கும் ஆசையா கொடுக்குறேன்னா சொல்லு, துவங்கிடுறான். இந்த வில்லு கரும்பு வில்லு 5 பானம் வச்சுக்கிறேன். தன்முல்லை, தாமரை, அசோகம், கருநீலம், மா. இந்த 5 பானத்தையும் விட்டுறா விழாதெல்லாம் விழும். சும்மா பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பேன். பானத்தை விட்டனும் சாப்டர் க்ளோஸ். விடமாட்டேன், சிவனிடத்துல விட மாட்டேன். சிவன் யோகத்துல தனிச்சு தட்சிணாமூர்த்தியா இருக்கார். அங்க போய் வில்ல விடாம், வில்ல தூள் பண்ணி விட்டுருவாங்க. நான் அந்த பக்கம் போக மாட்டேன். மன்மதா அப்படி சொல்லக்கூடாது.
பார்வதி அங்க தனிச்சு இமயமலையில இருக்குது. சரி. சிவன் பாவம் தனிச்சு இங்கால உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இந்த தியானத்துல இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்தா தானேப்பா முருகன் வருவான் அவதாரம் பண்ண எங்களை தேவர்களுடைய குறதீரம். அதுக்காகத்தானே உன்னை கெஞ்சிடும். ஒரு காப்பை இந்த ஆசையை தூண்டுறதுக்கு ஒரு பானத்தை போட்டு வா சிவனுக்கு எழுப்பி போவார் கண்டி அங்க திருப்பி போவேன். சிவனிடத்துல நான் ஏற்கனவே அந்த ஆள் தந்த வில்லத்தான் கொண்டு திரிகிறேன். அதுவும் முத்து வச்செல்லாம் ஒட்டி வடிவா வச்சிருக்கேன் கண்டியும். இதுக்கு வர இதுக்கு ஆக்கினோட கொடுத்துக்கு வாராணி வேண்டாம். தந்தவனிடத்திலே ஊர்வாக்கப்படாது. அந்த வேலை வேண்டாம். நீங்கள் போய் ஏதாவது காய்ச்சி சே பண்ணுங்க. இன்னும் விடாங்கோ வில்லு போடுற வேலை அம்பு போடுற வேலை எனக்கு வரையும். பிரம்மா கோபம் வந்துருது. கெஞ்சி கண்டுட்டா நெடுதங்க மன்மதா நீ போடுறியா அல்லது உன்ன போடட்டான்னு கேட்டார். மன்மதன் பார்த்தான் நம்ம போட்டுருவாங்க கூட எல்லாருமா சேர்த்து. இப்போ என்ன செய்யணும்? போய் சிவனுக்கு ஆசையை தூண்டி விடு. உங்க வில்லிலிருந்து 5 பானத்தையும் போடு. சாகரண்டு முடிவெறித்தாச்சு. குட்டு போட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படுவோம். பெங்கால்கிட்ட இதுகள்கிட்ட இந்த தேவர்கள்ட்ட அடி வாங்கி சாகிற நேரம் சிவனோட எதிர்த்து செத்தாலும் பேராவது நிற்கும் இல்லை. இன்னாரோட இன்னார் அடிபட்டுதான் அவன். சும்மா போய் ஊரில் ஒரு கதை சொல்கிறவங்க. பக்கத்து வீட்டில் பிளாமரம் ஒன்று கிடந்தது. சிரிக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். பிளாமரம் நின்றன இந்த வேலியோட அடுத்த வேலியை போட்டுது. இவன் வீட்டில் பிளாமரம் நிற்கிது. அவன் வீட்டில் பழுத்து போச்சு. அவர் பிடுங்கி போட்டார். இதுக்காக வேலியும் பட்டி அவற்றை கழுத்தையும் பட்டி பிடுங்கினவற்றை கழுத்தையும் பட்டி சரியோ. அவர் அங்கே ஆயுள் தண்டனை உள்ளுக்குள்ளே பட்டினவர். அவருடைய குடும்பம் அலைஞ்சோண்டு தெரியுது. மரம் அதில் தான் நிற்கிது. வேலியும் அங்கே தான் கிடக்குது. பழம் விழுந்து அது தின்ன இல்லாமல் அது பிறங்க வெட்டினா பிறங்குதுன்றது. இந்த சவத்தின தின்னுமானா அதில் இருந்து அழுகி கொட்டம் முளைச்சி போய் கிடக்குது. அவர் அங்கே இதுக்கு கோடு கச்சேரி என்று பொஞ்சாதி மாதிரி தெரியணும். ஒரு சின்ன ஒரு பிளாக் ஆக்கி இது கூழானுக்காம் கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தியா கூழான் பலாப்பழத்துக்கு தெரிஞ்சவங்க கண்டியா இவங்கள். அதுக்கு கோடு வழியை தெரிஞ்சு சாகிற நேரம் ஒரு ஆமிக்காரனை எதிர்த்து போய் சண்டை பிடிச்சி செத்தானாமன்னு சொன்னால் கொஞ்சம் பேராவது மாவீரர் பட்டியலையாவது எழுதி விடுவாங்கள. இல்லை வெங்காயமே இப்போ பிளாக்காக்கி வட்டுப்படி செத்திய நாயே பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ. ஒரு வேலியை முந்தி ஊரில் பார்க்கணும். ஒரு வேலியை சரித்து குத்தி நிமித்தினாங்கண்டியோ. என்னண்டு இப்படி சரித்து கதியால் குத்தி நிமித்தி விட்டால் ஒதிஞ்சி தள்ளி போடுங்கண்டியோ வேலி. இப்படி சேர்த்ததுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே வந்து இருக்கணுங்கண்டியோ. எல்லையே இல்லாத வீட்டில் காணியும் இல்லை பூமியும் இல்லை எல்லையும் இல்லை ஜீவந்தும் இல்லை. அது மட்டும் பல வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பால்னா முழுக்க காசு கட்டிக்கின்னு தெரியணும். சாகிற வரையும் கட்டி வேண்ட புள்ளிகளும் கட்டும் மிச்சத்துக்கு நிற்காது. அதுக்கு அடிபடி சாகிறதுகள் இருக்கு. இந்த ஒரு இஞ்சி தள்ளி குத்தினதுக்காக 2 காணி வித்து இவர் வழக்காடினவர் கண்டிக்கும். சும்மா பேத்தனமாக நிற்கக்கூடாது. அவ்வளோ புத்திசாலி. ஒதிஞ்சிக்கு 2 காணி வித்து வழக்காடி இருக்கிறார். இதை வெல்றதுக்கு அவ்வளோ பெரிய கௌரவமான ஆக்கள் இங்கே வேற என்னென்ன வேலை செய்யணும் கௌரவமா வந்து இப்படி எதுக்கு சாகுறன்னு இருக்குது. சும்மா வெங்காயத்தினமே போய் சாகுற பிளாக்காக்கும் வேலைக்கும் ஒரு பெருமதியானதுக்கு செத்தாலாவது. அது மாதிரி தேவர்கள்ட்ட வேட்டி அடி வாங்கி நாங்கள் சாகுற நேரம் சிவருமானை எதிர்த்து செத்தா நாளைக்கு பேர் வரும். இன்னாரோட எதிர்த்து செத்தாங்களோ சிவருமானே எதிர்த்தவனா என்ன பெரிய மாவீரர் பட்டியல் எழுதி விட்டுருவாங்களே. இல்லை பின்ன மன்மதனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா போச்சு. சாகரன்னு முடிவெடுத்தாச்சு. இந்த பேவட்டியல் கையால் வாங்குற சாகர நேரம் அவர்கிட்ட போய் அடி வாங்கி சிவனே தெரியாம நடந்து போச்சோன்னா அடி வாங்கியா சாவம். பில்லு எடுத்தார். தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டார் மன்மதன். ஆளாளி முரசொலிக்க அளவு தென்றல் தேரிலே ஏறி அவற்றை தேருக்கு வந்து கிளிதான் கொடி கிளிக்கொடி பறக்குமா. அதுல ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? ஆளாலே